வாழவிடு வாழவிடு தெருநாயை வாழவிடு வேண்டும் வேண்டும் தெருநாய்க்கு நீதி வேண்டும் அடைக்காதே அடைக்காதே தெருநாயை சிறையில் அடைக்காதே ஃபாலோ ஏபிசி ரூல் ஃபாலோ ஸ்டெரிலைசேஷன் தெருநாய் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த பாதுகாப்பான கருத்தடை முக்கியம் வாழவிடு வாழவிடு தெருநாயை வாழவிடு தெருநாய் இல்லாத தெரு குற்றங்கள் அதிகரிக்கும் தெருநாய்கள் இல்லாத தெரு. Today you can see we are gathered here to raise voice for the voiceless, for the community animals who are supposedly need to be going to the shelters that we are not supporting. We want only ABC rule to be followed, animal birth control rule, where we only capture the dog for sterilization and vaccination and release in their territory. So before the 7th Supreme Court order, we want our honorable judges to consider that dogs are also a part of our community and they should be living with us, not in a shelter. They also have all the rights as human to live with us in our community with us. So today we are supporting raising our voice for the voiceless. We want only the ABC rule to be implemented, nothing else. Thank you. ஸோ ஜட்ஜ்மெண்ட் கோர்ட் கொடுத்துருந்தது சுப்ரீம் கோர்ட், இந்த மாதிரி தெருவில் இருக்கிற எல்லா நாய்களையும் நம்ம எடுத்து ஒரு ஷெல்டரில் அடைக்கணுன்றது. எப்படி மனுஷங்களே ஒரு குரூப்பாக ஒரு ரூமில் அடைச்சா எவ்வளோ வெறி பிடிக்கும், அதே மாதிரி தான் அனிமல்ஸுக்கு அவங்களுக்குள்ள ஒவ்வொரு டெரிட்டரின்னு இருக்குது. ஒரு தெருவில் இருக்கிற நாய்ங்க இன்னொரு தெருக்கு போனாலே சண்டை வரும். அவங்க எல்லாரையும் லட்சக்கணக்கான நாய்களை பிடிச்சி ஒரு ரூம்குள்ளே அடைக்கும் போது அவங்களுக்குள்ள எவ்வளோ வெறி பிடிக்கும், அவங்களுக்கு இருக்கிற பசி இன்னும் அக்ரவேட் ஆகி இன்னும் ரேபிஸ்லாம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ஹியூமனான ஆர்டரே கிடையாது கோர்ட் கொடுத்தது. இந்த தீர்ப்பை கொஞ்சம் மாற்றி எப்படி அமைக்கணுமோ, ஹியூமன்ஸ்க்கும் பாதுகாப்பாக இருக்கும் அண்ட் அனிமல்ஸும் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி கோஎக்ஸிஸ்ட் பண்ணுற மாதிரி எப்படி தீர்ப்பு கொடுக்கணுமோ அந்த மாதிரி ஹானரபிள் ஜட்ஜஸ் எல்லாருமே தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்கிறதுக்கு தான் இந்த அமைதி பேரணி நடக்குது. ஸோ ப்ளீஸ் நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறது என்னென்னா, தெருநாய்களுக்கு காலபைரவர்னு சொல்லிட்டு 100 பேரும் இருக்குது. கோயிலெலாம் போனால் மனுஷங்க எல்லாருமே காலபைரவர்னு சொல்லிட்டு கீழே விழுந்து கும்பிட்றோம். அதுவே வீட்டுக்கு ஒரு மழைக்கும் வெயிலுக்கும் அடைக்காலத்துக்கு வரும்போது துரத்தி அடிக்கிறோம். இது எந்த வகையில் நியாயம்? இது வந்து கர்மான்னு ஒன்று இருக்குது. சத்தியமாக ஒரு டாகை நம்ம ஹர்ட் பண்ணால் அது நம்மளுக்கு திருப்பியும் ரிவீட் பண்ணும். அதனால நாங்கள் கேட்டுக்கிறது என்னன்னா, அனிமல்ஸும் வேற்று கிரக வாசிகள் கிடையாது, அவங்க எங்கேருந்தோ குதிச்சு வரல. ஆண்டவன் படைப்பில் அனிமல்ஸ் எல்லாமே ஒன்று தான். அதுங்க ஏன் கடிக்குது அப்படின்னு சிந்திச்சு சயின்டிஃபிக்கல் அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு எப்படி வேக்சினேஷன் பண்ணணும், அம்மா நாய்களுக்கு கடுத்தரை பண்ணி எப்படி குட்டிகள் எல்லாம் போடாமல் நம்ம இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தணும், இதெல்லாம் யோசிச்சு பண்ணணுமே தவிர எல்லாத்தையுமே அழிச்சிடணும்னு சொல்கிறது இட்ஸ் நாட் அட் ஆல் ஃபேர். ஸோ ப்ளீஸ் அதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளீஸ் எவ்ரி ஒன் சப்போர்ட் அஸ்.